அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உறுதியா வந்தே தீரும். 3 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்கை நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த 2024ஆம் ஆண்டு, இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உறுதியா வந்தே தீரும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத பத்தி தான் சொல்லியிருப்போம். ஆனா இந்த வீடியோல முழுக்க முழுக்க உங்களோட சகல பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சூப்பரான மாற்றம் தெரியும். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நிறைய மேஷராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவபூர்வமா அவங்க சொல்லியிருக்காங்க, மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா என் வாழ்க்கையில நடந்தது, என் வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு அப்படின்னு சொன்ன அனுபவபூர்வமான கோவில் இது. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பேரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும். கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை கடந்த ஆண்டு சந்திச்சவங்க மேஷராசி என்பர்கள். பொருளாதாரம்ங்கிறது சரிஞ்சு போயிருக்கும். வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையே நமக்கு கொடுத்துருக்கும். படிப்பா இருக்கட்டும், நல்ல ஹார்ட் ஒர்க், நல்ல எதிர்பார்ப்பு, எப்படியும் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருப்போம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் மைண்ட்ல. நம்ம ஒரு மார்க் எய்ம் பண்ணி எக்ஸாம் எழுதுனா அதுல பாதியை கூட தாண்டாது மார்க். என்னன்னா எக்ஸாம்ல எழுதும் போது நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும். நம்மளுடைய பேச்சுல அலுப்பு அதிகமா உருவாயிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வியை சந்திக்காத நபர்கள். நீங்க எவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும் சரி, ஹை கிளாஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, பிடிச்ச ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு உங்களால சேர முடியலன்னு வருத்தப்படுறாங்க பாருங்க, அது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, பிடிச்ச படிப்பு படிக்க முடியலையேங்கிற வேதனை. மூன்றாவது விஷயம், கஷ்டப்பட்டு படித்தோம், நல்ல லெவலுக்கு பெருசாக வர முடியல, நல்ல ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம். நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற ஜாப் இல்லை, கை நிறைய சம்பளம் இல்லை, நம்மளுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்லி அழுறது அப்படின்னு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய வருத்தம். அடுத்து முக்கியமான விஷயம், குழந்தை இல்லாம போறது. மேஷ ராசிக்காரங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி உங்க ராசி முதல் ராசி. நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு லேட் மேரேஜ் இருக்கும். இந்த லேட் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலைன்னா அவங்க பல இடங்கள்ல வெளியில போறதையே தவிர்த்துடுவாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி பதில் சொல்றது, நம்ம எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப போராட்டமா இருக்கும் மனசுல. நீங்க முடிஞ்ச வரைக்கும் கன்னி விருச்சக ராசி அன்பர்களோட திருமணம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் அது பெரிய விஷயமா இருக்கும், சவாலான விஷயமா இருக்கும். ஒரு பெண் பார்க்கும் படலமா இருக்கட்டும், ஒரு மாப்பிள்ளை பார்க்குற படலமா இருக்கட்டும், இவங்க தான் நமக்கு மாப்பிள்ளை, இவங்க தான் நமக்கான பெண் அப்படின்னு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணா கூட மனசு மட்டும் ஏத்துக்காது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அதை விட இந்த வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை தாண்டி உத்தியோகம், என்னைக்கு வேலையை விட்டு நம்மளை அனுப்பிடுவாங்க, கூட ஒர்க் பண்றவங்க நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு, ஒரு குற்ற உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மனசுல நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது.
யாரை பத்தியும் நம்ம தப்பா பேசலனாலும் நம்மளை பத்தி தவறான கண்ணோட்டம், நம்மளை பத்தி தவறான சில விஷயங்கள்ங்கிறது அதிகமா இருக்கும். காதல்ங்கிற வலையில விழுந்து ஏமாற்றம்ங்கிற சூழ்நிலையில வாழ்ந்து நம்பிக்கை துரோகம்ங்கிற விஷயத்துல இருந்து வெளியில வர முடியாம தவிப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்து கூட ஏமாறந்திருப்பாங்க நிறைய பேர். கணவனை விட மனைவியை விட ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது தேவையில்லாம ஒரு தனி நபரால வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிச்சு நம்மளுடைய கேரக்டர் மாறி நம்ம அந்த கேரக்டர்னால இன்னைக்கு நம்ம மோசமான நிலைமை, மன ரீதியாவும் சரி உடல் ரீதியா ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை அவமானத்தை பர்சனலா நீங்க இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. நண்பர்கள் கிட்ட சொல்லாத சில ரகசியங்களா இருக்கட்டும், மனசளவுல செய்யாத சில குழப்பங்களா இருக்கட்டும், ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை, ஏன் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் அப்படின்னு நீங்களே உங்களை பத்தி அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் தீர்க்கமா செய்யக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கைன்னு வரும்போது தோல்வி அடைஞ்சிடுறீங்க. மனசுல ஒவ்வொரு விஷயமும் அம்பு மாதிரி உங்க நெஞ்ச குத்தி கிழிச்சு எரிஞ்சிருக்கும். சொல், அடுத்தவங்க உங்களை பத்திய சொல் கடுமையா உங்களை தாக்கி இருக்கும். தடைகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். தடைகளை உடை அப்படின்னு பழமொழி கேள்விப்பட்டாலும் வீட்டு வாசலை விட்டு வெளியில வரதே பெரிய தடங்களா இருக்கும். நிறைய பேருக்கு சாப்பிட்றது தடையா இருக்கும், தூங்குறது தடையா இருக்கும், வெளிநாடு கனவாவே இருக்கும். உண்மையா உழைச்சி வீட்டுக்காக வாழணுமே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு செருப்பா இருக்கணும், நாட்டுக்கு கொடியா இருக்கணுங்கிறது தான் பழமொழி. உழைச்சி 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 உண்மையா இருந்து 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 ஒரு கட்டத்துல திரும்பி பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது வாழ்க்கையில. நேர்மை, அன்பு, கருணை, பாசம் எல்லாத்தையும் சுமந்த நீங்க நம்பிக்கை துரோகம், அவமானம், அசிங்கம், வேதனை, வருத்தம் இதையெல்லாம் சுமப்பீங்க. இறுதியா ஒரு விஷயம் மேஷராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில பலவித வேதனைகள் இருந்தாலும் ஒரே விஷயம் என்னன்னா, நண்பனாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே. நண்பர் ஒழுங்கா இருந்திருக்க மாட்டாங்க, அந்த நட்பு ஏடாகுடமா போயிருக்கும். நம்மளுடைய சொல் தவறா மாறிச்சு பாருங்க, நம்மளுடைய கணிப்பு நம்மளையே கஷ்டப்படுத்திச்சு பாருங்க, இது வலிச்சிருக்கும். இதை விட தாண்டி இன்னொரு விஷயம், இதுதான் மேஷ ராசிக்கு இந்த வருஷம் அதிகமா அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. என்னன்னா, கொடுத்த பணத்தை வாங்க முடியாம போறது, வாங்கிய பணத்துக்கு பணம் திரும்ப கட்ட முடியாம போறது, கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலை நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு மனசுல வடுவா நிற்கும். இவங்களுக்கு ஒரு ஸ்தலம், இவங்களுக்கு ஒரு கோவில் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்படின்னா அது எந்த கோவில்? இந்த ஆலயம் செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களும் பல்வேறு விதமான விசேஷங்களும் பல்வேறு விதமான சந்தோஷங்களும் ஏற்படும்ங்கிறது தான் உண்மை. உங்க மனசுல நிம்மதி, உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு உத்வேகம், உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சரியான காலகட்டம். இந்த காலகட்டத்துல இந்த கோவிலுக்கு போறதுனால இவ்வளவு ஒரு நன்மை ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும். அப்பேற்பட்ட கோவில் தான் திருப்புங்கூர் அருள்மிகு சிவலோகநாத சுவாமி திருக்கோவில். வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நந்தி விலகிய ஸ்தலம் இது, திருப்புங்கூர் சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில். நந்தி இந்த கோவில்ல நந்தனார் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக விலகி சிவபெருமான் இருக்க சொன்ன ஸ்தலம் இது. இந்த கோவிலுக்கு மேஷராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களை விட்டு விலகி போயிடும். உங்க கோரிக்கைகள் இறைவனை நேரடியா சென்றடையும்ங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுடைய பிரச்சனையையும் இந்த கோவில்ல உட்கார்ந்து சொல்லி பாருங்க. இறைவன் கிட்ட நீங்க டைரக்டா சொல்லிட்டீங்கிறது அர்த்தம். நந்தி விலகிய ஸ்தலம், இறைவன் கிட்ட உங்க பிரச்சனைகள் உடனடியா தெரிவிக்கப்படும். அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சுங்கிறது அர்த்தம். உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள் முடிய போகுதுன்னு அர்த்தம். முக்கியமா சொல்லணும்னா மனசுல நிம்மதியோட ஒருநிலைப்பாட்டோட தைரியமா வாழ்வீங்கன்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நிச்சயமா நடந்தே தீரும். அடுத்து, இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க, இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா
உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க. அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க. ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மத்தவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க, உங்க அனைத்து விதமான சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு ஸ்தலம் மட்டும் போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்க பிரச்சனை தீர்ந்து போகும். இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வீடியோஸ்ல எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், எந்த தினத்துல போகலாம், இது மாதிரியான தகவல் கொடுத்திருந்தோம். ஆனா இந்த பதிவுல முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கும் சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு கோவில் உங்களுக்கு உதவிகரமாவே இருக்கும். ஏற்கனவே நிறைய ரிஷபராசி அன்பர்கள் போயிட்டு வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய மாற்றம் நடந்ததா அனுபவபூர்வமா சொன்ன ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். வீடியோ முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும். கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், மிருகசுரிஷம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷபராசி அன்பர்கள் நிறைய விஷயங்கள்ல சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. 2023 அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயமா போயிருக்கும். காரணம் என்னன்னா, குரு 12ல இருந்தது. குரு 12ல இருந்தாருங்கிறத தாண்டி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். இதை விட இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, குருவோட ராகு சேர்க்கை பெற்றிருந்தார். அதே மாதிரி உங்க 6ஆம் இடம்ங்கிற ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது இருந்தார். ஒரு தேவையில்லாத எதிரி, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சங்கடம், சுற்றியுள்ளவங்களுக்கு நம்மளை பத்திய விஷயம் எப்படி தெரிஞ்சதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்மள தேவையில்லாத கேவலமா ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க. நம்ம யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் எந்த விதமான துரோகமும் செய்யல. நம்ம நேர்மையா மனசாட்சிக்கு உட்பட்டு சந்தோஷமா இருக்கிறத கூட தவறுன்னு சுட்டி காட்டுற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நெஞ்சில முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். 2023 பர்சனலா உங்க வாழ்க்கையில முக்கியமா மேஜரா 2 விஷயம் ரொம்ப ஏமாத்தப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம். இந்த இரண்டிலுமே ரிஷபராசி அன்பர்கள் 2023ல தோல்வி அடைஞ்சாங்கிறது தான் உண்மையான விஷயம். ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு, இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை. சுக்கிர பகவான அதிபதியா கொண்டதனாலேயோ என்னமோ காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியா இருக்கிறதுனாலயோ என்னமோ குடும்பத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மனசுல ஆசை இல்லாத ரிஷபராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. பற்று இல்லாம கூட இருப்பாங்களே தவிர ஆசை இல்லாம இருக்காது. சில இடத்துல வெளிக்காட்ட மாட்டாங்க. அதாவது அன்பும் உண்மையும் கலந்த ராசி ரிஷபராசி. பாசத்துக்காக ஏங்குவாங்க. நிறைய பேர் ரிஷபராசியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே அவங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறாங்கிறது அர்த்தம். ஏன்னா பாசத்தை முழுமையா காட்டக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. என்ன சற்று எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அவ்வளோ நல்லவங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைய தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவங்க. குடும்பத்துல வேலைக்கு போய் வேலையில வாங்கக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்துல இருக்கவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழறவங்க.
குடும்பத்துக்காக உழைச்சி நிறைய பேர் நைட்டு சாப்பிடாம கூட தூங்குறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தான். பேச்சிலும் சரி, சொல்லிலும் சரி மாத்தி மாத்திலாம் பேச மாட்டாங்க. ஆனா இவங்க கிட்ட நீங்க மாத்தி பேசிட்டீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ரொம்ப உண்மையா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த விஷயத்த எந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கிறது வேணா இவங்களுக்கு தெரியாம இருக்கலாமே தவிர, எப்ப சொன்னாலும் நம்ம வேலையை செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்போடையே இருந்து சில நேரத்துல ஏமாற்றத்தை தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. கருணைங்கிறது இவங்க கிட்ட ஏமாற்றத்தை கொடுக்கும். அன்பு நம்பிக்கை துரோகத்தை உருவாக்கும். பல வேதனைகள், பல அசிங்கங்களை தாண்டி இந்த 2022 மற்றும் 2023 கோர்ட்டு கேஸுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏறணுங்கிற அவசியமே இருக்காது, ஏறி இருப்பாங்க. ஒரு சின்ன பணம், ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு கூட கடன் வாங்காதவங்க லட்சக்கணக்கில் இப்போ கடன் வாங்கி தன்னுடைய மானம் போற அளவுக்கு சில இடங்கள்ல நடந்திருக்கும். காதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிதல். அந்த புரிதல் கெட்ட சகவாசத்தினால விழுந்திருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிங்கிற இடத்துலையும் நம்பிக்கை இல்லாம விழுந்து நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு ஏமாற்றமான அன்பின் தோல்வியால இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் 2024 வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? காரணம் என்னன்னா குரு பெயர்ச்சி இவங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியா இருக்கும். நம்ம ஓரளவுக்காவது பொருளாதாரத்துல பிசினஸ்ல டெவலப் ஆயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர சுற்றியுள்ள யாரையுமே இவங்க நம்பவே இல்லைங்கிறது தான் உண்மை. அப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா இல்லையா? குடும்பம் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரி, பொருளாதாரம்ங்கிற விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி படிப்பு வேலை வாய்ப்புங்கிற விஷயத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே தோல்வி. யோசிச்சு பாருங்க, இந்த 3 விஷயம் தானே லைஃபே. ஒருத்தவங்க எழுந்துக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க, அந்த கேப்ல நம்மளை பத்தி சிந்திக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நம்புறாங்க இல்லையா? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம உடல் உழைப்பு எதுக்காக கொடுக்கிறோம், நம்ம மனசை எதுக்காக காயப்படுத்தி வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேவையில்லாம பேசியதன் விளைவா அவங்களே இன்னைக்கு தேவையில்லாம போயிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 3ஆம் நபர் தலையீடுங்கிறதுனா என்ன, அப்படி 3ஆம் நபர்களுடைய தலையீடு நம்ம வாழ்க்கையில வந்தா என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும், இதனால நம்ம எவ்வளோ தூரம் அனுபவிக்கிறோங்கிறத ரொம்ப இயற்கையா ஃபீல் பண்ணி கஷ்டப்படுற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்கள் உணர்ந்துட்டாங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை உருவாக்குனாரு பாருங்க. வியாபாரத்துல நல்ல தெரிஞ்ச வியாபாரம், குடும்ப வியாபாரம், பல தலைமுறையா செய்யக்கூடிய விஷயத்த கூட தான் செய்யும் போது அதுல ஏன் தோல்வி ஏற்பட்டது, ஏன் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. பேங்க் லோன் எதுக்கு வாங்கணும், வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எதுக்காக கடன் வாங்கணும், எதுக்காக போலீஸ் கிட்ட போய் நிக்கணும், எதுக்காக தன்னுடைய ஃபேமிலிக்காக போய் சமாளிச்சுட்டு இருக்கணும், எதுக்காக அசிங்கப்பட்டுட்டு இருக்கணும், எதுக்காக அவமானப்பட்டுட்டு இருக்கணும், எதுக்காக வர கால கூட ஃபோன்ல அட்டன் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு காலகட்டத்துல ஃபோன் வராதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஃபோனே வேண்டாங்கிற லெவல்ல சில பேர் வெறுத்திருப்பீங்க. அவங்கள சுற்றி இப்போ நீங்க தேடுற ஒரே விஷயம், தன்னை சுற்றி இருக்கவங்கள்ல யாராவது ஒரு நபராவது நம்ம மேல பாசமா இருக்க மாட்டாங்களா, நம்ம மேல ஆசையா இருக்க மாட்டாங்களா, நம்ம மேல பற்றோட இருக்க மாட்டாங்களா, அட்லீஸ்ட் நமக்கு துரோகம் பண்ணாமலாவது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இன்னமும் பல சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு. வெளிநாடு போய் கஷ்டப்படுறாங்க, பழகின நட்பால ஒரு அசிங்கம் அவமானம், நம்பியவர்கள் கிட்ட நம்ம சொன்ன விஷயம் நமக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சது பாருங்க. நம்ம ஒருத்தவங்களுடைய பிறந்த நாளுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளோ கஷ்டத்திலையும் நம்பி ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருப்போம். நமக்கு பிறந்த நாள், ஆனா பிறந்த நாளுக்கு நமக்கு விஷ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லையா, காயப்படுத்தக்கூடாது இல்லையா, நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும் இல்லையா? அப்ப எவ்வளோ தூரம் வலிச்சிருக்கும், எவ்வளோ தூரம் வேதனை ஏற்பட்டிருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு கோவில் முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கும்ங்கிறது தான் உண்மை. இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆழமான வலி வேதனைகள் இருந்து கண்டிப்பா ஒரு விடுதலைங்கிறது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கு எந்த நேரத்துல ரிஷபராசி அன்பர்கள் போகணுங்கிறத பார்க்கலாம். கும்பகோணத்திலிருந்து
திருவைக்காவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில், கும்பகோணத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருவையாறு போற ரூட்ல இந்த இடம் இருக்கு. இந்த கோயிலுடைய பெயர் திருவைக்காவூர் வில்வவனேஸ்வரர் கோவில். இந்த ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை ரிஷபராசி அன்பர்கள் போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதை விட 100 மடங்கு விசேஷம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில திருப்பு முனைங்கிறது கண்டிப்பா ஏற்படும். எந்த மாசம் வேணா போகலாம், எந்த தினத்துல வேணா போகலாம். இன்னைக்கு தான் போகணும், அன்னைக்கு தான் போகணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே விசேஷம். நீங்க ரோகிணி நட்சத்திரமோ, கிருத்திகை நட்சத்திரமோ, மிருகசிரிஷம் நட்சத்திரமோ, எந்த நட்சத்திரமா இருக்கட்டும், உங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தினத்துல உங்க ஜென்ம நட்சத்திரம் வந்தா அது இன்னமும் விசேஷம். அந்த தினத்துல போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ராஜயோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் கிடைக்கும். ஒரு அடைசல் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அத்தனை அடைசலும் நீங்கி போயிடும்ங்கிறது தான் உண்மை. இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல விதமான பிரச்சனைகளும் தீரும்ங்கிறது தான் உண்மை. இதுவரைக்கும் கொடுத்த வீடியோ பதிவுகள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்லியிருப்போம். ஆனா இந்த பதிவுல சகல விதமான அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே தீரும்ங்கிறது தான் உண்மை. இந்த கோவில் ஏற்கனவே மிதுன ராசி அன்பர்கள் போயிட்டு வந்து அனுபவபூர்வமா பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு கோவில், அனுபவபூர்வமான கோவில் இந்த கோவில். இந்த கோவிலை பத்தின முழு தகவல்களை இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம். ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரூட்டும் தெளிவாகவே தெரியும். கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். நிறைய பேர் நினைக்கலாம், அஷ்டமத்து சனி முடிஞ்சிடுச்சு, இன்னமும் நான் ஏன் சிரமப்படுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம். அஷ்டமத்து சனியும் கண்டக சனியும் 5 வருட காலகட்டங்களும் இருந்ததுங்கிறத தாண்டி 5 வருட காலம் உங்க வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்களை கெடுத்துட்டு போயிட்டார் சனி பகவான்ங்கிறது தான் உண்மை. ஒரு நல்ல லெவலுக்கு போக வேண்டிய உங்களை சரிச்சு விட்டா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு 4 படி ஏறி நிற்கும் போது திரும்ப 3 படி இறக்கி விட்டுட்டா எப்படி இருக்கும்? அந்த இழப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். அந்த இழப்பை ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த வீடியோல ஒரு கோவில் இல்லை, 2 கோவில் சொல்ல போறோம். இந்த 2 கோவில் அவ்வளவு ஒரு பெஸ்டான கோவில், அவ்வளவு பாசிட்டிவான கோவில். ஏன் உங்க லைஃபையே திரும்ப கொடுக்கிற மாதிரியான ஒரு பெஸ்டான விஷயமா இருக்கும். 2024 இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நடக்குங்கிறத போயிட்டு வந்து நீங்க பாருங்க, தெரியும். காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி மிதுன ராசி. முயற்சி ஸ்தானம் இது, இளைய சகோதர ஸ்தானம் இது, தைரிய வீரிய ஸ்தானம் இது. மிதுன ராசிக்காரங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கஜினி முகமது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமா விட்டுறவே மாட்டாங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க. அவங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். பெருசா அதை பத்தி நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க. ஆனா இப்படி உள்ளவங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளா தொடர் போராட்டம், தொடர் தோல்வி எவ்வளவு வலி வேதனைகளை கொடுத்திருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பு, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை, வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், உங்க தேவைகள், இது ஒவ்வொன்றும் தலையில இடி விழுந்த மாதிரி விழுந்திருக்கும். யார்கிட்ட என்ன பிரச்சனைய சொல்லி அழறதுன்னு கூட தெரியாம தனக்குள்ளேயே பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளிப்படையா பிரச்சனைகளை சொல்லணும்னா முதல் பிரச்சனையை பார்க்கலாம்.
ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் படிப்புல சில பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் மெயினா படிக்க முடியாத வரைக்கும் பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேருக்கு திருமணம் பண்ணிக்கவே வேண்டாம், ஆண்கள்னாலே மோசமானவங்க, பெண்கள்னாலே நிறைய ஏமாத்துறவங்க அப்படிங்கிற இருவேறான கருத்துக்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர், ஒரு நம்பி வந்தவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கையில தோல்வி, ஒரு சிலருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து பல வருடங்கள் உங்க வாழ்க்கைய வாழ்ந்தும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்றாங்க பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம். 5 நாள் பழகியவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் 5 ஆண்டுகள் நம்ம கூட வாழ்ந்தவங்க பிடிக்கலன்னு சொல்லும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எடுத்து வச்சா அதுலயும் ஃபெயிலியர். அவங்க நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் வாழறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை தேடி வராங்க அப்படின்னு தெரியும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கும். உண்மையை சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க, இது எவ்வளவு வலிக்கும். அதே மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நம்பி ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கைய கெடுத்து உடைத்து பணத்தை இழந்து மானம் மரியாதையை அடகு வச்சு, ஏன் ஒரு கட்டத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டு வித்தாவது இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு தவறான முடிவை எடுத்துடலாமான்னு கூட தோணும். சில மிதுன ராசி அன்பர்கள் சென்ற ஆண்டு இந்த மாதிரியான சூழலை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை படிக்கட்டுகள் மிகவும் மோசமா இருந்திருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும். கூட இருக்கவங்க நம்ம சீக்கிரட்டை வெளியில சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்த்துருப்பாங்க. பணம் கொடுத்த இடத்துல திரும்ப வாங்க முடியாது, வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்போம். பணம்ங்கிற ஒரு விஷயத்தினால குடும்பத்தை மறந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சுச்சுவேஷன் உண்டாகி இருக்கும். தவறான தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். இதிலிருந்தும் வெளியில வர முடியாம அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. நம்ம தவறான ஒரு விஷயத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இல்ல, இனிமே இப்படிதான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றும். அதே காலகட்டத்துல நமக்கு ஆறுதலா நம்ம மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில வருவாரா அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு மனசுல உருவாகி இருக்கும். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே. மிதுனம் அப்படின்னா இணைந்து செயல்படக்கூடியது. யாரோட வேணாலும் இணைந்து செயல்படுவாங்க, யாருடைய கஷ்டத்தையும் தாங்கிப்பாங்க, யாருக்காக வேணாலும் எந்த லெவல்லையும் கஷ்டத்தை பொறுத்து போய் அவங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையா இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். அப்பேற்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசுல சில வருத்தமான விஷயங்கள், சில வேதனையான விஷயங்கள், ஏன் இன்னமும் சில சங்கடமான விஷயங்கள் வரத்தான் செய்யும். இவ்வளவையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு தொடர் அவமானம், தொடர் தோல்விகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமா இந்த ஸ்தலம் விளங்குதுங்கிறது தான் உண்மை. இந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தா அவ்வளவு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கோவிலுக்கு சென்று வந்தா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு ஒரு முறை இந்த நாள் தான் போகணும், இந்த கிழமை தான் போகணும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த டைம் வேணா போகலாம். போக முடியலன்னா இந்த கோவில்ல இருக்க இறைவனுடைய போட்டோவை நெட்ல டவுன்லோட் பண்ணி அட்லீஸ்ட் உங்க வால்பேப்பரா வச்சு கொஞ்ச நேரம் பாருங்க. அதுவே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், மனசுல சந்தோஷத்தை உண்டாக்கும். அதாவது பஞ்சபூதங்களில் ஒரு ஸ்தலம் காலஹஸ்தீஸ்வரங்கிற காலஹஸ்தியில இருக்கக்கூடிய ராகு பகவான் பரிகார ஸ்தலம். இங்க இருக்கும் சிவபெருமான நீங்க வணங்கினாலே போதும் மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் காலஹஸ்தி போயிருப்பாங்க, பரிகாரம் பண்றதுக்காக மட்டுமே போயிருப்பாங்க. அங்க உள்ள இறைவனை சிவபெருமான வணங்கணும் அப்படிங்கிற உரிய நோக்கத்தோட சென்று பாருங்க. அந்த பஞ்சபூத ஸ்தலம் அவ்வளவு ஒரு பரவசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம். மனசுல இருந்த உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போக முடியல, ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா நீங்க மனசுல அந்த இறைவனை நினைச்சு வணங்கி பாருங்க. வீட்டிலேயே கூட உட்கார்ந்து வணங்கி பாருங்க. போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு அவரை நினைச்சு வணங்கி வேண்டி பாருங்க. அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை நீங்க துவங்கி பாருங்க. ஈடு இணையில்லாத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும்.
நினைத்த காரியங்கள் நிறைவேறும், மனசுல சந்தோஷம் கண்டிப்பா பிறக்கும். இது நிறைய பேர் செஞ்சு அனுபவபூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம். அடுத்த 2வது ஸ்தலம். இந்த ஸ்தலம் எதுக்குன்னா, ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுடைய மனசுலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். தன்னுடைய கூட இருக்கவங்களுக்காக மட்டுமே வாழற மாதிரி இருக்கும். தன்னுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, சந்தோஷம், மன நிறைவுங்கிறத வெளியில சொல்ல முடியாது. அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர தனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர தனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டாங்க. எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபரா இருக்கும். நீங்க திருமணத்துல நிறைய தடங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வெளிநாடு செல்வதும் போராட்டமா இருக்கும். வேலைக்கு சென்றாலும் உரிய மரியாதை இல்லாம வாழ்வீங்க. சுய வாழ்க்கையில சுய மரியாதை இல்லாம, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம இருக்கும். மேலதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் பெருசா இருக்காது. அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் சிலருக்கு இருக்கும். தேவையில்லாத நபர்கள் கிட்ட டிபெண்டா இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும். திருமணமானாலும் வனவாச வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு. நிறைய இடத்துல பெத்தவங்களுக்காக நீங்க பணிஞ்சு பேசி கடைசியில ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருப்பீங்க. உங்களுக்கு உடன் பிறந்தவர்களும் சரி, கூட இருக்கவங்களும் சரி, உங்களை புரிஞ்சுக்கிட்டது பெருசா இருக்காது. அதாவது பெரிய அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் உங்க மனசை புரிஞ்சுக்கும் நபர் இதனால் வரைக்கும் பெருசா இல்ல, உங்களை சுத்தி இல்லைங்கிறது தான் உண்மை. அவ்வளவு கஷ்டத்திலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த ஒரு ஸ்தலம் மிகப்பெரிய மன ஆறுதலை கண்டிப்பா கொடுக்கும். இந்த ஸ்தலம் உங்களால என்னைக்கு முடியுதோ போயிட்டு வாங்க. இந்த ஸ்தலம் புதன்கிழமை போயிட்டு வந்தா இன்னமும் விசேஷம். என்னன்னா, சுவாமிமலை அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர்ங்கிற ஊர்ல 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு ஸ்தலம் பெருமாள் கோவில். இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ ஆண்டு அழைக்கும் ஐயன் பெருமாள் கோவில். திவ்ய தேசங்கள்ல ஒரு ஸ்தலம் ஆதனூர்ல இந்த கோவில் இருக்கு. கும்பகோணம் பக்கத்துல சுவாமிமலையில அறுபடை வீடுகள்ல ஒன்னான முருகன் ஸ்தலம், சுவாமிமலை முருகன் ஸ்தலம் இருக்கு. அந்த கோவில்ல இருந்து பக்கத்துல ஆதனூர்ங்கிற கிராமம் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் நடக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல மாற்றம் நிச்சயம் இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க. உங்க மனசை நீங்க வென்று விடலாம். உங்க மனசுக்கு இனிமையான ஒரு வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அவசியம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து, இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க, கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க, இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க. அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க. ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மத்தவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.